இந்தியாவும் நியூசிலாண்டும் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 ஃபைனலில் மோத போகிறாங்க. முதல்ல இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து நாக் அவுட்ஸ் ட்ரோஃபி அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதை சாம்பியன்ஸ் ட்ரோஃபின்னு கொண்டு வந்ததுக்கப்புறமா 2000 நடந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் நைரோபியில் கென்யாவில் ஃபைனலில் இந்தியாவும் நியூசிலாண்டும் மோதினாங்க. நியூசிலாந்து இந்தியாவை பீட் பண்ணி கிறிஸ் கிரெயின்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 90s 80s கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மறக்க மாட்டீங்க. தலைவன் கங்குலி வேறு மாதிரி புலந்துருப்பார் அந்த மேட்ச்சில். பட் ஆனால் கடைசியாக கிறிஸ் கிரெயின்ஸ் தான் அந்த மேட்சை வின் பண்ணுவார், பவுலிங்லேயும் பேட்டிங்லேயும். நியூசிலாந்து ஃப்ளமிங் கப்பை தூக்குவாங்க. இப்போது துபாயில் அந்த வெள்ளை கோர்ட்டுக்காகவும் அந்த ட்ரோஃபிக்காகவும் ஒரு பக்கம் ப்ளூவும் ஒரு பக்கம் கருப்பும் போகுது. பார்ப்போம் அந்த வெள்ளைக்கோட்டை யார் போடுறாங்க, கப்பை தூக்குறாங்கன்னு. இந்தியா தொடர்ந்து 3வது தடவையாக ஃபைனலுக்கு வராங்க. நியூசிலாந்து எனக்கு தெரிஞ்சது 3வது தடவை நினைக்கிறேன். 2000 ஒரு தடவை, அப்புறம் 2009 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனலில் ஒரு தடவை, இப்போது 2025 சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் ஒரு தடவை ஃபைனலுக்கு வராங்க. மிச்சல் சாண்டனரோட ரைஸு கேப்டன்ஸில் மட்டும் இல்லாமல் பவுலிங்லேயும் இருக்குது. நான் தனிப்பட்ட வகையில் நான் கொஞ்சம் அவரை பற்றி பேசுகிறேன், ஓகேங்களா. சவுத் ஆஃப்ரிக்கா சோக் பண்ணிட்டாங்க. யாராவது சோக் பண்ணிட்டாங்கன்னா சத்தியமாக கொண்டுருவேன். சோக்லாம் அது கிடையாது. நியூசிலாந்து சூப்பராக ப்ளே பண்ணாங்க. நியூசிலாந்து தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. நேற்று ஆஸ்திரேலியா இந்தியா கிட்ட ஃபைட் பண்ண மாதிரி கூட இதில் ஃபைட் பண்ணவே இல்லை, எதுவுமே பண்ணலைன்னு தான் ஃபைட் பண்ணலை. ஸோ என்ன காரணம், என்ன நடந்துச்சுருக்கான நிறைய பேர் ஆஃபீஸ் போயிருந்துருப்பீங்க, பட் நிறைய பேர் நம்மளோட வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. உங்களுக்கான ஒரு வீடியோ தான் அது. மேட்ச் பார்த்தவங்க நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவை பற்றி நீங்கள் பேசலாம். மில்லரோட இன்னிங்ஸை பற்றி நான் கொஞ்சம் நிறைய பேச போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெக்கத்லானும் கிரிக்கானந்தாவும் சேர்ந்து இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 முழுக்க கேள்விகளை கேட்டு சரியான பதில் சொல்கிறவங்களுக்கு பரிசுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து செமிஃபைனல் மேட்ச்சுக்கு நான் கேட்ட கேள்வி, யார் ஜெயிப்பா, யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவா அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது நிறைய பேர் வந்து சொல்லிட்டீங்க. ஏன்னா ஆரம்பத்தில் நானும் ஒரு ரச்சின் ரவீந்திரா வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டு வரும்பொழுது, ஸோ நீங்கள் யாருங்க, நீங்கள் வேறு லெவலுங்க. நிறைய பேர் ரச்சின் ரவீந்திரான்னு சொன்னீங்க, கடைசி வருஷத்துலேயே ரச்சின் ரவீந்திரான்னு சொன்னீங்க, ஆரம்பத்தில் ரச்சின் ரவீந்திரான்னு சொன்னீங்க. இதில் வந்து நான் ஒருத்தரை சூஸ் பண்ணியிருக்கிறேன். அவர் பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஜோஸ் ஈவனித்தின் 641 பேரை சரியாக உச்சரிக்கலை, பட் ஸ்க்ரீனில் தெரியும். நீங்கள் தான் வின்னரு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணியாவது பார்த்துட்டு கிரிக்கானந்தா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து உங்களோட பேர், உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களோட மொபைல் நம்பர் எந்த பிழையும் இல்லாமல் எனக்கு அனுப்புங்க. இன்ஸ்டாகிராம் இல்லைனாலும் மெயில் பண்ணுங்கள், ட்விட்டர்லேயும் இருப்பேன், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். புரிஞ்சுதுங்களா? ஜோஸ் ஈவனித்தின் அதுதான் ஒரு பேருன்னு நினைக்கிறேன். இல்லை ஜோஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், அப்புறம் நன்றிகள். பரிசுகள் ஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? வின்னர்ஸ் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. நம்ம ரிவ்யூக்குள்ள போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 விடாமுயற்சியில் சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து லாகூரில் நடந்து முடிஞ்ச செகண்ட் செமிஃபைனல் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் கிவ் அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 முழுக்க நம்ம கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளோட ரசிகர்களுக்கு. அந்த பரிசை கொடுக்கறது டெக்கத்லானோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் நேர்லேயும் விசிட் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறீங்க, என்தூசியாஸ்டாக இருக்கீங்க, லவ்வராக இருக்கீங்க, நீங்கள் லாங்கில் ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ரெக்கராக இருக்கீங்க, ட்ராவலராக இருக்கீங்க, ஹைக்கராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் குவாலிட்டியான முறையில் நீங்கள் கொடுத்த காசுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் டெக்கத்லானில் கிடைக்கும். போயிட்டு வாங்கிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழேயும் வந்து சொல்லுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்குறேன். ரிவ்யூக்குள்ளே போகலாமா? நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, என்கிட்ட சொல்லுவாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அவங்கள மாதிரி மிடில் ஆர்டர் கிடையவே கிடையாது. அதாவது ஏடன் மார்க்ரம், கிளாசின், மில்லர் இவ்வளோ பேர் இருக்காங்க. பவர் ஹவுஸ் நான் மிடில் ஆர்டர்லாம் சொல்லுவாங்க. வைட் அவங்க பவர் ஹவுஸ் தான், பட் சேசிங்கில் நல்லா பண்ணுவாங்களா? நான் கேள்வி கேட்பேன், சேசிங்கில் எப்படி பண்ணுவாங்க? இவங்கள மிடில் ஆர்டர் மட்டும் இல்லை, டோட்டல் பேட்டிங் ஆடுறோம், மிடில் ஆர்டர் எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நான் கேள்வி கேட்பேன். பைலேட்டர் சீரிஸ்லாம் விட்டுருங்க, லீக் மேட்ச்லாம் விட்டுருங்க, பட் நாக் அவுட்ஸில் அவங்க சேசிங்கில் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது அங்கே தான் எனக்கு பிரச்சனை. கிளாஸின் 200 அடிப்பார், 100 அடிப்பார், டிகாக் அவ்வளோ அடிப்பார், பட் சேசிங்னு வரும்பொழுது அவங்க 280 270 ஒரு இமாலய ஸ்கோராக தெரியும். எப்போ சேசிங்கில் சவுத் ஆஃப்ரிக்கா நல்லா பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு ஐசிசி ட்ரோஃபியாவது அவங்க தூக்க முடியும். பட் இன்றைக்கி சேசிங் தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே தோத்துட்டாங்க. அதாவது நீங்கள் வந்து ஷம்சி இருந்தால் ஜெயிச்சிருந்துருக்கலாம், இன்னும் 2 ஸ்பின்னர் இருந்தால் ஜெயிச்சிருக்கலாம். அந்த கதையே கிடையாது. லாகூரில் நீங்கள் ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வந்து ஜெயிக்க முடியுமா இல்லை தெரியல. பட் இன்றைக்கி ஒழுங்காக இருக்கக்கூடிய இந்த 11 வச்சு ஒழுங்காக விளையாண்டதாலே சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணியிருந்திருப்பாங்க.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நான் வந்து ரச்சின் ரவீந்திராவோட இன்னிங்ஸுக்கு அவ்வளோ ப்ரைஸ் பண்ணலாம், கேன் வில்லியம்ஸோட இன்னிங்ஸுக்கு அவ்வளோ ப்ரைஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நடந்தது என்னென்னா, கேன் வில்லியம்சனுக்கும் ரச்சின் ரவீந்திராவும் அவங்க ஆடும் பொழுது ஒரு பக்கம் கேன் வில்லியம்சன் அவ்வளோ கிளவராக சூப்பராக ஆடுறாரு, தைரியமாக ஆடுறாரு, கான்ஃபிடண்ட்டாக ஆடுறாரு. ரச்சின் ரவீந்திரா வந்து இது வரைக்கும் 500 அடிச்சிருக்கிறாரு. 500 எல்லாமே இந்த ஐசிசி ஈவெண்ட்டில் தான் வந்துச்சு. பட் இன்றைக்கி ஆடின 100ங்கிறது நான் பார்த்ததுலேயே அவ்வளோ ரிஸ்கே இல்லாத அவ்வளோ ஜாலியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆன மாதிரி இருந்தது. ஆனால் எதிர்த்தாப்பில் போட்டது யார்? சோஃபார் நான் இந்த சீரீஸில் பெஸ்ட்டு பவுலிங் அட்டாக்கு வச்சுருக்கிறாங்க அந்த செமிஃபைனல்ஸ்ட்டு வந்த டீமில். ஸோ இந்த மேட்ச்சில் வின் பண்ணுவாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. எதனால் வின் பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் வச்சுருக்கிறாங்க, அதனால அவங்க போவாங்க. மற்ற டீமை விட இவங்க பெட்டர் நான் சொன்ன சவுத் ஆஃப்ரிக்காவோட பவுலர்ஸ் மார்கான்சன், ரபாடா, இங்கிடி இவங்க 3 பேரையுமே பேக் பண்ணி அடிச்சுட்டே இருக்கிறாரு. ரபா பவுலிங் போட்டு போயிட்டு சிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே தோத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் அதுலேயும் இந்த இங்கிடி, மார்கான்சன், ரபாடா இவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்பெல்லிலே தோத்துட்டாங்க. ஏன்னா இதில் ரச்சின் ரவீந்திரா வில்லியம்சன் ஆடும்போது ஸோ தெரியுதுங்க, ஒரு 30-40 ஓவர் பொதுவாக வந்து விட்டுருவாங்க. ஓகேங்களா, விட்டுருவாங்க சென்ஸ் ரன்னை கொடுக்காம, பொதுவாக பவுண்டரிஸ் கொடுக்காம, ஓகேங்களா, சிங்கிள்ஸ் டபுள்ஸை கட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆப்பனன்ஸ். பட் எனக்கு சவுத் ஆஃப்ரிக்கா சைட்லேருந்து அது நடந்ததான்னு எனக்கு தெரில. அப்போ தெம்பா பவுமா சொல்கிறீங்களா, சரி ஓகே, தெம்பா பவுமா மேலேயும் கேஸ் எழுதுங்க. பட் ரபடா மேலே நான் பெருசாக கேஸ் எழுதுவேன். 2016 T20 வேர்ல்டு கப்லேருந்து அவர் ஐசிசி வந்து ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நாட் ராங். பட் இத்தனை ஐசிசி ஈவெண்ட் ஆடிட்டு இருக்காரு. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மோர்னே மோர்கல், டேல் ஸ்டேன் இருந்தாங்க, அவருக்கு பின்னாடி இருந்தாங்க. அப்புறம் மோரிஸு, வெயின் பர்னல் வந்தாங்க, அவருக்கு பின்னாடி இருந்தார். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரு ரபடா. ஸோ ரபடா தான் இப்போ லீட் பண்ணி கொண்டுட்டு போகணும். பட் லீட் பண்ணி கொண்டு போகிற ஒரு ஃபாஸ்ட் பவுலர். சரிங்க, இப்போ வந்து ஒரு ஸ்கோரை சேஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு ஸ்கோரை வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறோம், டார்கெட் செட் பண்ணுறோம். ஸ்டார் பேட்ஸ்மேன் லாரா, சச்சின், ரிக்கி பாண்டிங், விராட் கோலி இவங்க எல்லாமே தானே டார்கெட் செட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். டார்கெட்டை செட் பண்ணோன்னா அந்த ஸ்டார் பேட்டர்ஸ் விளையாடணும்னு சொல்கிறோம், இல்லை சேஸ் பண்ணோன்னா இவங்க நல்லா விளையாடணும் தானே சொல்கிறோம். அப்போது நீங்கள் ஒரு டார்கெட்டை உங்களோட பேட்டிங் டீமுக்கு கொடுக்க போகிறீங்க, அப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியது அப்போ ஸ்டார் பவுலர்ஸோட கடமை தானே. அப்போ ரபாடா 2021 T20 வேர்ல்டு கப் ஒரு ஹேட்ரிக் இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டாக எனக்கு அப்போ சரியாக போட்டாரா ஞாபகம் இல்லை. 2022 T20 வேர்ல்டு கப் ரபடா சுத்தமாக சரியாக போடலை. 2019 வேர்ல்டு கப் ஃபேஃப் அப்பவே சொன்னார், நிறைய கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறாங்க, ரெஸ்ட் எடுக்க சொன்னேன், கேட்கலன்னு ரபடாவை குத்தி காமிச்சு சொன்னார். ஏன்னா ரபடா அது சுத்தமாக சரியாக போடலை. ரொம்ப எதிர்பார்த்த ஒரு வேர்ல்டு கப் ஐசிசி ஈவெண்ட் அவர்கிட்டேருந்து பர்டிகுலராக எனக்கு. 2024 T20 வேர்ல்டு கப் நல்லா போட்டார். பட் ஃபைனலில் இல்லைன்னு நினைக்கிறேன், நாட் ராங். அதுக்கப்புறம் 2023 வேர்ல்டு கப்பில் விட்டு அடி செமிஃபைனலில் வார்னு விட்டு செம்மடி அடிச்சிட்டாரு. ஒரு ஸ்டார் பவுலர் இப்படி போடும் பொழுது கூட இருக்கிறவங்களுக்கு எந்தளவு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் அந்த கதையை நான் சொல்ல வரல. ஆனால் ரபடா எனக்கு சரியாக பண்ணலை. ரபடா இப்படி சரியாக பண்ணாதது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். நான் ரபடாவோட பெரிய ஃபேன். நீங்கள் பைலேட்டர் சீரீஸில் நல்லா பண்ணுங்கள், நீங்கள் டெஸ்ட்டில் நான் ரபடாவை சொல்லவே முடியும், எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் ஒரு ஐசிசி ஈவெண்ட்டுக்கு வரீங்க, ஐசிசி ஈவெண்ட்டில் வந்து ஒரு பேனரில் உங்கள் ஃபோட்டோ போடுறாங்க, நீங்கள் தான் சொல்கிறாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்பொழுது ஐசிசி ஈவெண்ட்டில் எந்த இடத்துலையும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இல்லைங்கிறது தான் எனக்கு ரபடாவை பொறுத்த வரைக்குமே. இன்றைக்கி ரபடா அடி வாங்கினது ஒரு பக்கம், இங்கிடி இந்த சீரீஸில் நல்லா பண்ணார். சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் ஆப்கானிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டாக நல்லா பண்ணார். பட் இந்த மேட்ச்லையா இல்லவே இல்லை. வில்லியங்கோட விக்கெட்டை எடுத்தார், நல்ல பால் ஆக்சுவலி ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் இல்லவே இல்லை. இதில் மார்கான்சனோட ஒவ்வொரு ஷார்ட் பால்ஸும் ஒவ்வொரு பாலையும் அழகாக டேக்கிள் பண்ணி ஆடினாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே தோத்துட்டாங்க. சரி ஓகே, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நீங்கள் 262 ஞாபகம் இருக்கா? நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அது எந்த மேட்ச்சு எந்த கிரவுண்டு எனக்கு தெரில. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 360-370 அடித்தா தான் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். 350 வரைக்கும் ஒரு மாதிரி சேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோர் தான், ஃபைட்டபிள் ஸ்கோர் தான் பவுலிங் டீமுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். 370 அடிச்சிட்டாங்க, அங்கேயே அவங்க ஜெயிச்சிட்டாங்க. சரி ஓகே, சேசிங்னு ஒன்று நடந்துச்சு. இப்போது சேசிங்கில் வந்து எல்லோரும் தெம்பாபவமா கேஸ் எழுதுவாங்க, நான் அந்த மாதிரி கேஸ் எழுதுறவங்களாம் கிடையாது. இப்போ தெம்பாபவமாவும் ஒரு காரணம் தான், ஓகேங்களா. இதில் வந்து ராஜீவ் வெங்கடேசன் மட்டும்தான் நான் வந்து அப்பா நீ வேறு மாதிரிப்பா. இப்போ ஓடிஐ ஃபார்மேட்டை ரெகுலராக விளாட்றாங்க, ஓடிஐ கிரிக்கெட் நல்லா விளாட்றாங்கன்னா ராஜீவ் வெங்கடேசனுக்கு மேலே அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. எப்படி லாரா வேர்ல்டுக்கு ஒரு எம்ஆர்எஃப் பேட் வந்துச்சோ அதே போல் ராஜீவ் வெங்கடேசனுக்கு ஒரு எம்ஆர்எஃப் பேட் வரணும். அப்படி விளாண்டுருக்கிறார். எனக்கு அவரோட ஸ்கில் செட் ரொம்ப பிடிக்கும். அவர் தான் இந்த மேட்ச்சில் ஒரு 262 சேஸ் பண்ணுற மாதிரி ஆனார். மில்லர் ஆனது நீங்கள் சொல்லலாம். பட் மில்லர் ஆனது என்ன மாதிரியான இன்னிங்ஸ் அப்படின்னா, அது வந்து கூட யாருமே இல்லை, யாரும் சரியாக விளையாடலைங்கிறது ஒரு காரணம். பட் முதல் 40 பால் வந்து மில்லர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆனார். ஸோ அந்த 40 பால் அவர் ஆடும் பொழுது என்ன இன்டென்ட்டில் ஆனாருங்கிறத பார்க்கும் பொழுது ஆல் அவுட் ஆகிடக்கூடாது.
நம்ம தோக்கும்போது கௌரவமாக தோக்கணும், 50 ரனில் கௌரவம்லாம் கிடையாது, பட் நம்ம ஒரு கௌரவமான ஸ்கோருக்கு போகணும், துருண்டு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆன ஒரு இன்னிங்ஸ். அது அவருக்கு ஆக்சுவலி ஒரு 70-80 வந்திருக்க வேண்டியது, பட் 100 வந்தது. கடைசி ஒரு 30 பால் டப்புன்னு ஒரு மாதிரி ஆக்சலரேட் எடுத்துட்டாரு. அந்த ஒரு 20-25 பால் அவருக்கு ரன்னு வந்துருச்சு. பட் இதில் வந்து டெம்பா பவுமா மேலே எல்லாரும் கேஸ் எழுதும்போது டெம்பா பவுமா மொதல் 20-30 பால் பவர் பிளேவே சுத்தமாக தின்னு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆக்சலரேட் எடுத்தினார். ஆனால் 71 56 விட்டு போயிடக்கூடாது. 71 பாலில் அவர் 99 100 அடிக்கிறாரா? ஓகே சரி. பொதுவாக பொறுமையாக ஆடுற கேன் வில்லியம்சன் இன்றைக்கி எவ்வளோ கிளவராக குயிக்காக ஆடினார், நிறைய அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ்லாம் அவர் ஆடினார். அப்படி இருக்கும்போது இப்போ டெம்பா பவுமா எப்படி ஆடிருந்துருக்கணும், டெம்பா பவுமா எப்படி முடிச்சிருந்துருக்கணும், எப்படி ஆடி இருக்கணும் விடுங்க, எப்படி முடிச்சிருக்கணும், டெம்பா பவுமா போனார். பட் சாண்டருக்கு சல்யூட்டு. ரியன் ரக்கல்டன் என்னங்க மறுகிரமும் அப்படி தான், கிளாஸினும் இப்போ அப்படி தான், புதுசாக வர பிளேயர் நானும் அப்படி தானே. ரியன் ரக்கல்டன் ஆனது கையில் கேட்ச் கொடுத்துட்டு போனது வருத்தத்துலேயும் வருத்தம் சோகம். நான் நம்பிக்கை வச்சதில் ரியன் ரக்கல்டன் ஒருத்தவர். எனக்கு அவருடைய ரன்ஸ் வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அவர் தான் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சேன். போயிட்டார் சீக்கிரமாகவே. ரியன் ரக்கல்டன் போயிட்டார். ரொம்ப காஸ்ட்லியான சான்ஸை மிஸ் பண்ணேன். ஏன்னா அந்த பக்கத்தில் இப்போ இவர் தான் இப்போ எங்களோட அடுத்த ஸ்டார் ஃபியூச்சர் அப்படின்னு ரச்சின் ரவீந்திரா சொல்லும் போதோ ஒரு கில்லெல்லாம் சொல்லும் போதோ அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ரியன் ரக்கல்டன் இந்த மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பெருசாக ஒரு பேனர் வச்சுருந்துருப்பாங்க. ஜோஹனஸ் பார்க்கல, பட் மிஸ் பண்ணிட்டு போயிட்டார். அடுத்தது தெபாபுமா அவுட் ஆகிட்டு போனதுக்கப்புறம் அடுத்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2-3 பேர் டப்புன்னு ஒரு மும்மூர்த்திகள் அவுட் ஆனாங்க பாருங்கள். எய்டன் மர்கிரம் கிளாஸ் பேட்டர், டவுட்டே கிடையாது. ஆனால் எய்டன் மர்கிரம் வந்து அந்த எப்போ முக்கியமான மேட்ச்சில் எப்போ அந்த மாதிரி ஐசிசி ஈவெண்ட்டில் அடிக்க போகிறாரு, நல்லா பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரில. எய்டன் மர்கிரம் காட்டன் பால் ரச்சின் ரவீந்திராவை கொடுத்தாரு. சாண்டரோட கேப்டன் திரும்பி நேரத்தில் ஒரு தடவை பாராட்டி ஆகணும். திரும்ப இடையில ரச்சின் ரவீந்திராவை கொடுக்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் வேறு மாதிரி திங்கிங். காட்டன் பால் என்னடா இப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட் ஹென்ரி கிளாஸினுக்கு எடுத்த கேட்ச் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு கேட்ச் தான். பட் கிளாஸின்னு என்ன பண்ண, பின்னாடி பால்ஸ் வந்து கம்மியாகிட்டே வருது, அப்படி ஸ்லோவாக ஆடி இருக்கிறாங்க, நம்ம அடித்து தானே ஆடணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் போனார். இல்லை கிளாஸினோட விக்கெட்டு, மர்கிரமோட விக்கெட்டு, அதுக்கப்புறம் சாண்டர் வந்து ராஜ்வர்தன் ஒரு பால் ஒன்று போட்டார். நான் ரச்சின் ரவீந்திரா கிட்டையும் இருந்தோம், கேன் வில்லியம்சன் வந்து ஒரு ஸ்டெடியான ஒரு இன்னிங்ஸ் பார்த்தனால ராஜ்வர்தன் பார்த்தேன் போல்டு. இந்த விக்கெட் 3 விழுந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் எப்படி இவங்க சேஸ் பண்ணுவாங்கிறத எனக்கு தோணுச்சு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 362 கொடுத்ததுமே தோணுச்சு இது கஷ்டம் பாஸ் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. திரும்பி அடுத்து இவங்க பவர் பிளேயில் ஆடி முடிச்சுட்டு டெம்போவும் ஆடி முடிச்சு அவுட் ஆனோடனே எனக்கு புரிஞ்சு போச்சு ரைட்டுன்னு. அதுக்கப்புறம் எய்டன் மர்கிரம் அவுட் ஆகும்போது கன்ஃபார்மே பண்ணிட்டேன். கிளாஸின் அவுட் ஆனோடனே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் மில்லர் ஆனார் ஒரு இன்னிங்ஸு. மில்லர் ஆன இன்னிங்ஸ் வந்து கிளச்சில் வருவானா இல்லை இந்த கிளச்சில் வராது. ஆனால் ஒன்று யாருமே கூட ஆடலை இந்த இன்னிங்ஸ். அதாவது இவர் ஆடின இன்னும் கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணியிருக்கலாம், அழுத்திருக்கலாம் அப்படின்னா அழுத்தலாம். பட் மேக்ஸ்வெல்லில் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக மும்பை வேன்கடையில் இன்னிங்ஸ் ஆன மாதிரியான ஒரு இன்னிங்ஸாக தான் அது வந்திருக்கணும். அது எப்படி வரும் நினச்சா வரும். ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பின்னாடி விக்கெட்டும் இல்லை, டார்கெட் ரொம்ப பெருசு. அப்போ என்ன பண்ணார், அவர் பாட்டுக்கு தான் ஆனார். ஜெயிக்கிறதுக்கு ஆன மாதிரி எனக்கு தெரியல. பட் அவர் பாட்டுக்கு சரி நம்ம ஆடுவோம், நம்ம அவுட் ஆகிற பால்னா ஓகே நம்ம பாட்டுக்கு ஆடுவோங்கிற மாதிரி தான் அவர் ஆனார். எனக்கு வின்னிங் காசுக்காக ஆன மாதிரி எனக்கு தோணலை, எனக்கு தெரியலை. ஜெயிக்கவும் முடியாதுங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் டெஃபினட்டாக மில்லருக்குமே அது இருந்திருக்கும். மில்லர் ஆக்சுவலி அப்படி தான் வந்து ஆனார். ஓவரால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்கில் பவுலிங்கில் எல்லாத்துலேயுமே ஏதோ ப்ராக்டிஸ் மேட்ச்சில் ஆன மாதிரி இருந்தது. ப்ராக்டிஸ் மேட்சையாவது கொஞ்சம் சீரியஸாக எடுத்து ஆடி இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் அப்படி இருந்துச்சு. இன்டென்ட் சேஸ் பண்ணும்பொழுதும் இல்லவே இல்லை. ஒரு பக்கம் நியூசிலாண்டு செம்மையாக போட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கலாம். பட் இன்னொரு பக்கம் இவங்க எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வியும் என் மனசில் இருக்குது. பட் டோட்டலாக சுக்குநூறா சவுத் ஆஃப்ரிக்கா இதயத்தை நொறுக்கி தள்ளிட்டாங்க. ஓடி வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இல்லைனா ராஜீவ் ஆண்டர்சன், நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன், ராஜீவ் ஆண்டர்சன் மேலே பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ராஜீவ் ஆண்டர்சன் அப்படி ஒரு ஓடி இன்னிங்ஸ் ஆடலை. 66 பாலுக்கு 69. மற்றவங்கள பாருங்களேன், எல்லாமே பாலை தின்னுருந்துருப்பாங்க. ஸோ ராஜீவ் ஆண்டர்சன் ஒருவேளை மில்லர் வந்து மேலே வந்திருந்தாரு அப்படின்னா, கிளாஸ்லாம் பின்னாடி வந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக நியூசிலாந்து கொஞ்சம் பதட்டப்பட்டு மேபி ஏதாவது நடந்துருந்துருக்கலாம். நியூசிலாந்து பக்கம் வரோம் ஃபைனலிஸ்ட்டு. அதாவது வில்லியம் கிட்ட போய் தாராளமாக கேட்கலாம், நீ ஏன்பா மிஸ் பண்ண, நீ ஒரு 100 அடிச்சிருக்கலாமேப்பா, இது 2வது 100 போட்டிருக்கலாமேப்பா அப்படின்னு கேட்டிருக்கிறது வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணிட்டாரு, இன்றைக்கி ரொம்ப மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு மாதிரி இன்றைக்கி ரச்சின் ரவீந்திரா வில்லியம்சன் 2 பேரும் ஆடுறாங்க. ரச்சின் ரவீந்திரா 100 ரன் பார்ட்னர்ஷிப் கேல் வில்லியம்சன் கூட ஆடுறாரு. இந்த வேங்கை வாழ்ந்த காட்டிலே வேங்கை வந்து நிரப்பிடும் கதையோ அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ரச்சின் ரவீந்திரா வில்லியம்சன் கூட இந்த ஓடி வேர்ல்டு கப் ஆடும்போது நம்ம பேசியிருந்திருப்போம்.
அகைன் அதை வந்து அவர் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுவும் பாருங்கள், அவர் அடித்த அந்த 5 ஹண்ட்ரட்ஸ் ஓடிஐயில் எல்லாமே ஐசிசி ஈவெண்ட்டில் அடித்த 100. அதாவது 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிஐ வேர்ல்டு கப்பில், 2 இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் அவர் அடிச்சிருக்கிறாரு. 2மே வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்னிங் காசுக்காக. அதுலேயும் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா அது செமிஃபைனலில் அடிச்சது. ஸோ நான் பெருசாக க்ளோரிஃபை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது, 5 ஹண்ட்ரடு அதாவது ஐசிசி ஈவெண்ட்டில் வந்திருக்கு, ஒரு நாக் அவுட்ஸில் வந்திருக்குது. இன்றைக்கி ரபடாவும் மார்க் ஹேன்சனும் இங்கிடி மல்லர் இவங்கெல்லாம் போடும்போது இவர் ஏதோ பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்பை பிக் பண்ணி பவுண்ட்ரி அடிச்சுக்கிட்டே இருந்தார். பொதுவாக ஆப்போனன்ட்ஸ் வந்து ரன்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க, இல்லைனா வந்து பவுண்ட்ரிஸை கட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் இவர்கிட்ட அது செல்லுபடியே ஆகலை. ரச்சின் ரவீந்திரா அன்றைக்கி ஆட்டத்தை பார்க்கும் பொழுது, அதாவது அவரோட இன்னிங்ஸை வந்து டே பை டே அவ்வளோ மெச்சூர்டாக போகுது. மிடில் ஓவர்ஸில் கேஷவ் மகாராஜ் அவ்வளோ பிரச்சனை கொடுப்பாரு. ஆனால் இன்றைக்கி அவ்வளோ டீசெண்டாக அவ்வளோ கிளியராக டேக்கிள் பண்ணார். அவரோட கேம் இவரை நீங்கள் இன்ஸ்பயராக வச்சுக்கலாம்ப்பா யங்ஸ்டர்ஸ். இவர் யூத் ஐக்கான்னு சொல்லலாம், ஃப்யூச்சர் லெஜண்ட்னு சொல்லலாம். அப்படிங்கிறதுல நான் எந்த விதமும் ஐயமும் நான் படமாட்டேன். ஏன்னா டெஸ்ட்டில் ஒரு 250 அடிக்கிறாரு, இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் ஒரு 150 டெஸ்ட்டில் அடிக்கிறாரு. இப்போ ஓடிஐ ஃபார்மேட் ட்ரை சீரீஸ்லேருந்து ஆடுறாங்க, எங்கேயும் எந்த விதமான குறைபாடும் இல்லாத அளவுக்கு ஆடி வந்துட்டுருக்காரு ரச்சின் ரவீந்திரா. இப்படி தாங்க ஆடணும். ஒரு அதாவது நாக் அவுட்ஸுக்கு வரோம், அந்த டீமோட பவுலிங் எந்த விதமான பிரச்சனைகளும் கொடுக்கல. ஸோ அப்படியே ஆடு அப்படிங்கிற மாதிரி அவர் ஆடினது ஒரு பக்கம். அப்படின்னா இந்த பக்கம் கேன் வில்லியம்சன் கிளவராக ஆடுவார், அதில் சந்தேகமே கிடையாது. பட் இன்றைக்கி வந்து கிளவராக அவ்வளோ ஸ்மார்ட்டாக ப்ளஸ் கொஞ்சம் அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸை மிக்ஸ் பண்ணி ஆடினார். அதுலேயும் அந்த 100 அடித்த பால்லாம் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பருக்கு தலைக்கு மேலே பின்னாடி அடித்தார். என்ன வில்லியம்சன் இப்படிலாம் ஆடுறாருங்கிற மாதிரி. சரி, ஸ்லாக் ஸ்வீப்பெல்லாம் வில்லியம்சன் ஆடி நான் பார்த்துருக்கிறேன். பட் இன்றைக்கி கிளவராக ஆடினார். இவர் தான்ப்பா எங்களோட ஃப்யூச்சர் லெஜண்ட் அப்படின்னு சொன்னார் ரச்சின் ரவீந்திராவும். இவர் தான்ப்பா எங்களோட லெஜண்ட் அப்படின்னு முன்னிறுத்துகிற கேன் வில்லியம்சன் 2 பேருமே சேர்ந்து அடித்து ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்பொழுது ஸ்கோரு எகுறப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது, ஸோ வரேன் ஒன்றும் நம்ம நியூசிலாந்து சைட்லேருந்து குறைகள்லாம் இல்லாமலாம் இல்லை. டேரல் மிச்சல் ஸ்டில் இந்த பிச்சிலையும் டேரல் மிச்சல் மொதல் 20 பாலில் பவுண்ட்ரியே அடிக்கலை, எதுவுமே பண்ணல, ப்ரெஷரும் கிடையாது. ஒரு பக்கத்தில் பார்க்கும்பொழுது டேரல் மிச்சல் தடுமாறுறதை பார்க்கும்போது ஸ்கோர் மறுபடியும் இந்த 280 வருமோ, கஷ்டப்பட்டு ஒரு 300 தான் அடிப்பாங்களோ, இனி சவுத் ஆஃப்ரிக்காவும் ஒரு கம்மியான டார்கெட் கிடைக்குமோன்னு நினைக்கும் போது டேரல் மிச்சல் ஆன அந்த பொறுமையான கேமை இந்த பக்கம் கிளென் ஃபிலிப்ஸ் வந்து நிவர்த்தி பண்ணிட்டார். 27 பால் 49 வந்தார். பட்டு 2-3 4 அடித்தார், 6 1 அடித்தார். ஸ்கோர் அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் பிரேஸ்வெல் வந்து அவர் 2 பவுண்டரி 1 அடித்தார். இல்லைனா ஸ்கோர் கண்டிப்பாக படுத்து வந்திருக்கும். டேரல் மிச்சல் 20 பாலுக்கு அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அடிக்க ஆரம்பித்தார், இல்லைனா அங்கேயும் கொஞ்சம் படுத்துருக்கும். டேரல் மிச்சல் எங்கெங்கே போனார்? டேரல் மிச்சல் டெவான் கான்வே ஒரு 2-3 வருஷம் மாதிரி 2022 அப்படி மேலே கிராஃப் மேலே இவர் தாண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த 2023-24 ஒன்றுமே இல்லை. டேரல் மிச்சல் வெளியே உட்கார வைக்கிறாங்க, கர்னல் வெளியில் உட்கார வைக்கிறாங்க, வேறு யாரோ எடுக்கிறாங்க, பண்ணுறாங்க, போகிறாங்க, அந்த மாதிரி மியூசிக்கல் சேரை ஆடிட்டுருக்கிறாங்க. ஸோ டேரல் மிச்சல் ஃபைனலில் இப்படி பண்ணாருன்னா ஸோ நியூசிலாண்டுக்கு தோல்வி உறுதி. பட் கிளென் ஃபிலிப்ஸ் இன்றைக்கி ஆடி காப்பாற்றிட்டாரு, சந்தேகம் இல்லை. அதுக்கப்புறம் பவுலிங்கில் வந்து மேட் ஹேண்ட்ரி போட்ட அந்த பிரில்லியன்ட் பால் ரயான் ரெக்கல்டன் எடுத்தது ஒரு பக்கம். அப்படின்னா சாந்தர் ரச்சின் ரவீந்திரா விக்கெட் எடுத்திருக்கலாம். பட் அந்த இடத்துல ரச்சின் ரவீந்திராவை கொண்டு வந்திருப்பாரு. அக்ஷர் பட்டேலை ரச்சின் ரவீந்திரா விக்கெட் எடுத்திருப்பாரு. அந்த நேரத்தில் தோணும், என்னன்னா அக்ஷர் பட்டேல் நல்லா விளையாண்டுருக்காரு, லெஃப்ட் ஹேண்டரு, ரச்சின் ரவீந்திராவை ஏன் அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ரச்சின் ரவீந்திராவுக்கு கொடுப்போம் அப்படின்னு கொடுக்கறது ஒரு கேம்பிள் போகிறது. ஸோ இந்த இடத்துல கேம்பிள் தான் போனார். ரச்சின் ரவீந்திராவை வச்சு ரைட் ஹேண்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அந்த காம்பினேஷன் ஒரு பக்கம் இருக்கலாம். ரச்சின் ரவீந்திரா வச்சு ஒரு கேம்பிள் போனார். ரச்சின் ரவீந்திரா விக்கெட் எடுத்து கொடுத்தாரு 1. அதுக்கப்புறம் சாண்டரோட கேப்டன்சி அண்ட் பவுலிங் பார்க்கும்பொழுது மேட்ச் பார்க்குற உங்களுக்கு எந்த அளவுக்கு இதை காமிப்பாங்கன்னு தெரியல. பட் சாண்டரை நான் மேட்ச்சில் நேரில் பார்க்கும்பொழுது பவுலர்கிட்ட மிட் ஆஃபில் நின்றுக்கிட்டு பேசிகிட்டே இருக்கிறாரு. இதை பொதுவாக கேன் வில்லியம்சன் பண்ணுவார். ஆனால் அதுக்கப்புறம் சாண்டர் இப்போ கேப்டன் ஆனதுக்கப்புறம் சாண்டர் பவுலர்கிட்ட பேசுகிறாரு. ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு ஓவர் முடியும் போது பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. தென் தேவைப்படும் போது டாம் லத்தன் கிட்ட பேசுகிறாரு. தேவைப்படும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் கேன் வில்லியம்சன்கிட்ட பேசுகிறாரு. ஸோ ஆக்டிவான ஒரு கேப்டனாக இருக்கிறாரு. தென் ஒரு டாக்டிக்கலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. பவுலர்ஸோட ஸ்பெல்லை கட் பண்ணி கரெக்டாக வேறு மாற்றி கொடுக்குறதுலேருந்து கொஞ்சம் உடனே ப்ரோஆக்டிவாக யோசிக்கிறதுல நல்லா பண்ணுறாரு. இது கேப்டன்ஸில். பவுலிங்கில் வந்து நானே சொல்லியிருக்கிறேன், அந்த கிரிக்கானதாகவே சொல்லியிருக்கிறேன் அந்த சேனலில், மிக்கல் சாண்டர் நல்ல பிளேயர், சந்தேகமே கிடையாது. ஆனால் அவர் வந்து எக்கனாமிஸ்ட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாக போடுவார். பட் விக்கெட் டேக்கிங் பவுலரான்னு கொஞ்சம் சந்தேகம்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டில் இந்தியா கேட்கன்ஸ் ஒரு 7 விக்கெட் சம்திங் எடுத்தாரா,
எஸ் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குறாரா நாட் ராங். பவுலிங்கில் அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. குத்தி அந்த ஏரியாவை பிடிச்சி ஒரு இடத்துல போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அது அவருக்கு விக்கெட் எடுத்து கொடுத்துக்குது. இன்னைக்கு வந்து ராசிவ் ஆண்டர்சன் அதான் சொல்கிறாங்க, ராசிவ் ஆண்டர்சன் ஒரு வேலை நின்று இருந்தா ஜோஸ் இங்கிலீஷும் அலெக்ஸ் கார்டியும் ஒரு மாதிரி சேஸ் பண்ணி முடிச்சாங்களே, அந்த மாதிரி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் ஒரு ராசிவ் ஆண்டர்சன் எடுத்தா இருப்பாருங்க, செம்மையான விக்கெட். அதுக்கப்புறம் கிளாசினோட விக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேட் ஹேண்ட்ரிக்கும் போய் சேரும். ஏன்னா அவர் பிடிச்ச ரிஸ்கியான ஒரு கேட்சு. ஆனால் சாண்டர் அந்த லெங்க்த்தில் அவர் போட்டார். ரச்சின் ரவீந்திராவை ஏமாத்தினார் தான், மேலே போட்டு குத்தி நடுவில் ஒரு மாதிரி குத்தி போட்டார். தெம்பாபவுமோட விக்கெட்டு எடுத்தார். செம்மையான ஒரு என்ன சொல்கிறது, செம்மையான ஒரு பால். அந்த பாலை பொறுத்த வரைக்கும் தெம்பாபவுமா, ராசிவ் ஆண்டர்சன், அதுக்கப்புறம் கிளாசன், இந்த 3 பேரோட விக்கெட்டையும் எடுத்து அவங்களோட ஹோப்பை முடிச்சு வச்சார். அந்த ஏரியாவில் செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கூட இருக்கக்கூடியவங்கலாம் அந்த கிளென் ஃபிலிப்ஸோ இல்லைன்னா பிரேஸ்வெல்லோ, ஸோ அவங்கெல்லாம் யூஸ்வலாக எப்பா எங்ககிட்டயும் ஒரு நல்ல ஸ்பின் அட்டாக் இருக்குப்பா அப்படின்னு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நல்ல ஒரு பவுலிங் ஷோகேஸ் அவங்ககிட்ட பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஓவரால் முடிஞ்சிச்சுங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே முடிச்சு, செகண்ட் இன்னிங்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 25 ஓவர் 30 ஓவர் அப்போலாம் தெரிஞ்சிருச்சு இது மேட்ச் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பொசிஷன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சரியான பொசிஷன், ஒரு 6 7 8 மேலே கீழே 5 6ன்னு போயிட்டு வந்துகிட்டே இருப்பார். பட் எனக்கு 2013 சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் பார்த்துட்டு இருக்கிறேன். அவருடைய ஒரு நாக் அவுட்ஸ் ஐசிசி ஈவெண்ட்னாலே ஒரு மாதிரி நல்ல ஸ்கோர் வரும். போன வருஷம் நீங்கள் ஒரு கிளச் இன்னிங்ஸ் வந்து ஆடி டீமை காப்பாற்றிருந்துருப்பார், மானத்தையும் காப்பாற்றிருந்துருப்பார். இது ஒவ்வொரு ஐசிசி ஈவெண்ட்லையும் அது அவர்கிட்ட அது நடக்கும். பட் இது இப்போ ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண மாட்டார். ஸ்டீவ் ஸ்மித் காலில் அனௌன்ஸ் வந்த மாதிரி இவர் 2027 ஓடி வேர்ல்டு கப் ஆடிட்டு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார். ஹோப்ஃபுல்லி 2025 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டாக வின் பண்ணி தங்களோட முதல் ஐசிசி ட்ரோஃபி எடுத்து வின் பண்ணிட்டு வராங்கன்னு பார்க்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா ஃபேன்ஸ் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னொரு பக்கம் நியூசிலாந்து த்ரூ அவுட்டாகவே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த சப்கான்டினென்ட்டில் இந்தியாவை ஒரு டெஸ்ட்டில் பீட் பண்ணுறது ஒரு பக்கம் அப்படின்னா, ட்ரை சீரீஸில் டாமினேட் பண்ணி வின் பண்ணுறது, ஸோ ட்ரோஃபியை வின் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் இந்தியா கிட்ட மட்டும் தோற்றாங்க. பட் இந்தியா கிட்ட பவுலிங் நல்லாவே பண்ணாங்க, பேட்டிங்கில் கோட்டை விட்டாங்க. பட் ஸோ ஃபார் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 ஒரு இந்தியா ஒரு பெஸ்ட் டீம் அப்படின்னா, இன்னொரு பக்கத்தில் நியூசிலாந்து ஒரு பெஸ்ட் டீம், சந்தேகமே கிடையாது. நல்ல டீம் வச்சுருக்காங்க. அதான் சொல்கிறாங்க, நீங்கள் ரச்சின் ரவீந்திரா 100, வில்லியம்ஸோட 100, இதுக்கு முன்னாடி வில்லியம் ஒரு 100, டாம் லத்தம் ஒரு 100. பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் பிரேஸ்வெல் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குறாரு. வில்லியம் ஒரு வரைக்கும் நல்லா பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. மேட் ஹேண்ட்ரி நல்லா பண்ணிட்டு வந்துருக்காரு. சாண்டர் நல்லா பண்ணிட்டு வந்துருக்காரு. இந்த ட்ரை சீரீஸ்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கனாலுமே வந்து கிளென் ஃபிலிப்ஸ் ஒரு மாதிரி நல்லா பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஃபீல்டிங் ஒரு பக்கம் வேறு மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நியூசிலாந்து இந்த ஃபைனலுக்கு வந்து கப்பை வின் பண்ணுறதுக்கு ஒரு தகுதியான ஒரு டீமும் கூட, எங்கேயும் லேகு கிடையாது. அங்கே பாருங்கள், கேஷவ் மகாராஜ் கூட போடுறதுக்கு ஆள் இல்லை, அப்படி ஒரு ஸ்பின்னு போடுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரியோ, ஸ்பின்னர் பற்றாக்குறையோ ஃபாஸ்ட் பவுலர் பற்றாக்குறையோ இல்லாமல் பார்ட் டைமர்ஸும் இருக்காங்க, பேட்டிங் டெப்த்தும் இருக்குது, பவுலிங் டெப்த்தும் இருக்குது, ஃபீல்டிங்கில் டெப்த்தாக சூப்பராக வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, ஸோ கண்டிப்பாக இந்தியன் ஃபேன்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்திருந்தால் கூட ஒரு மாதிரி நிம்மதியாக இருந்திருப்பாங்க. பட் நியூசிலாந்து வந்ததுனால இந்தியன் ஃபேன்ஸ் அவ்வளோ நிம்மதியாக இருப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்தியன் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் பயப்படணும், பயந்தால் தான் சரியாகவும் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். திரும்பவும் ஒரு தடவை இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல் நடக்க போகுது. அண்ட் ஐசிசி ஈவெண்ட்ஸில் நாக் அவுட்ஸில் இந்தியாவும் நியூசிலாண்டும் செமிஃபைனலில் கிளாஷ் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலில் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் இந்தியா மோதினாங்க. இதுக்கப்புறம் இப்போது நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக மோத போகிறாங்க. என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கராச்சியில் வின் பண்ணியாச்சு, ராவல்பிண்டியில் வின் பண்ணியாச்சு, அப்படியே லாகூரில் வின் பண்ணியாச்சு, துபாயில் தோத்துட்டாங்க. ஆனால் திரும்ப துபாய்க்கு வராங்க. துபாயில் வெற்றி கொடி நாட்டுவார்களா கிவிஸ், மஜா கிவிஸ் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நியூசிலாந்து சைட்லேருந்து, வருத்தமான சோகமான பர்ஃபார்மன்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட இருந்து. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா?